அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம வேதத்தில் பகுதி கூட தியானிக்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாமென்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும், நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். இந்த பகுதியில் அப்போஸ்தலர் பவுல் இந்த வார்த்தைகளை சொல்கிறாரு. அதில் முக்கியமாக அவர் சொல்கிறது என்னென்னா, அந்த துவக்கத்தில் நான் வாசிக்கும் பொழுது, சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்கிறார். எழுதப்பட்டவைகளுக்கு மிஞ்சி எண்ணாதே. பொதுவாகவே மனுஷர்களுக்கு ஒரு குணம் உண்டு. அது பேசும் பொழுதும் சரி, செய்யும் பொழுதும் சரி, நம்மளாம் எக்ஸ்ட்ரா 2 ஏதாவது சேர்த்து செய்யணும். ஏதாவது ஒரு வதந்தின்னு சொல்ல, வதந்தின்னாவே அது என்னென்னா, அது நம்ம என்னதான் கேட்டாலும் அது அப்படியே சொல்கிறது கஷ்டம் எல்லாருக்கும். இவங்கள 2 சேர்த்து தான் சொல்லுவாங்க. அது பொய்ன்னு இவங்களுக்கும் தெரியும். அப்படி சொன்னால் தான் மனுஷனுக்கு தெரியும், இவன் ஏதாவது 2 சேர்த்து சொல்லணும், எக்ஸ்ட்ரா பில்டப் பண்ணி சொல்கிறது. ஆமாம், சின்ன பிள்ளைக்கு நிறைய கதைலாம் சொல்லுவாங்க. அப்போ சொல்கிறப்ப இதெல்லாம் ஜோக்குக்கு சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் உண்மையான வாழ்க்கையில் நடக்கிறப்ப தான் அது உண்மையிலுமே நடக்குது. இப்படிமா சொல்லுவாங்க, இப்படி நடக்கவே இல்லையே அப்படின்னு. சின்னல ஒரு சொல்லுவாங்க, இப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு அது எப்படி வதந்திய மக்கள் பரப்புகிறாங்க, அது சேர்த்து சொன்னால் தான் உங்களுக்கு இதாக இருக்கும். ஆனால் அது கடைசியில் மாறி 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 என்னவா போகும்னா, அது ஒரு என்ன சொல்கிறது, சிரிக்கிறது கூட இல்லை, என்ன இதெல்லாம் என்ன லூசுத்தனமாக இருக்கேன்ற சொல்கிற அளவுக்கு போயிடும். அது ஆரம்பத்தில் அப்படி இருக்கிறாது, போக போக அப்படியாது. பாருங்க, ஒருத்தன் வந்து என்ன பண்ணானா, வாந்தி எடுத்தானா. என்ன பண்ணானா, வாந்தி எடுத்தானா. அதை ஒருத்தன் பார்த்துட்டு போய், ஒருத்தன் வாந்தி எடுத்தான்டா அப்படின்ட்டுருக்கான். அவன் இன்னொருத்தர் போய் கேட்குறான், ஒருத்தன் ஒரு மாதிரி வாந்தி எடுத்தானாண்டா அப்படின்றதுதான். அவன் என்ன போய், ஒருத்தன் ஒரு மாதிரியாக கருப்பாக வாந்தி எடுத்தானாடா அப்படின்றதுதான். அவன் போய் இன்னொருத்தன்ட்ட போய், ஒருத்தன் காக்கா மாதிரி கருப்பாக வாந்தி எடுத்தான்டா அப்படின்னானா. அவன் போய் சொன்னானுங்க, ஒருத்தன் காக்காவா வாந்தி எடுத்தானாடா அப்படின்னு. அதை கேட்குற மக்கள் நம்ம சிரிச்சுட்டு விட்டுறோம். ஆனால் நிஜமாலுமே வாழ்க்கையில் அது நடக்கும் பொழுது, எப்படா அப்படி சொல்கிறீங்க கூட இருந்தவங்களே. நாங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் என்னாச்சு, நான் ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சு எல்லாம் கேன்டீனுக்கு போகிறோம், ஜூஸ் கலந்து வச்சுருக்காங்க, கொடுக்கணும். அப்போ நான் எங்கள் கிளாஸ்மேட் போகிறோம், எங்களுக்கு முன்னாடி எங்கள் கிளாஸ்மேட்லாம் போகிறாங்க. அப்போ 2 பொண்ணுங்க முன்னாடி போச்சு, அதுங்க தான் போய் கலை கொடுக்கணும். நாங்கள் பின்னாடி எங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் தள்ளி பசங்களாம் எல்லாருமே வந்து எல்லாம் அங்கே தான் போகிறோம் ஸ்போர்ட்ஸ் முடிச்சுட்டு. இந்த 2 பிள்ளைங்க போயிட்டு ஜூஸை கலக்காமல் ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு போட்டுட்டு விளாட்றாங்க 2 பேர் மேலே. அவன் மேலே போட, இவன் ட்ரெஸ்ஸுக்குள்ளே அதை போட. வந்துட்டாங்க, ஜூஸை ஊற்றுங்களா அப்படின்னா விளாண்டுற மாதிரி உருண்டு விளாடுறாங்க 2 பேரும். இதில் மெஸ்ஸில் பெரிய இடம் அது. எல்லாம் உள்ளே வராங்க. நான் அந்த பக்கம் நிற்கிறேன், இந்த பக்கம் இன்னொரு பையன் அவர் கை கட்டுக்கிறாரு, விளாண்டு முடிச்சுட்டு வரும். நானே சொன்னேன் அவர்கிட்ட, எல்லாம் வந்துட்டு இருக்கிறாரு ஆச்சாரு, நீங்கள் என்ன அப்படியே வைக்கிறீங்க, ஏதோ திட்டுங்க அவங்க 2 பேர்ட்ட. அப்பையும் கேட்கல. அவர் கைகள் இருந்தாரா, கைகள் இருந்தவர் தண்ணி தெளிச்சு விட்டாரு, எந்திரிங்க எல்லாம் வந்துட்டு இருக்கிறான், என்ன உருண்டு பிறட்டு இருக்கிறீங்கன்னு ரொம்ப இல்லை கைகள் இருந்ததை தெளிச்சு விட்டு. அப்போ எந்திரிச்சாச்சு, ஜூஸ் கொடுத்தாச்சு, போயாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு கம்ப்ளைண்ட் வருது எங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து, இது போல் எல்லோரும் இருந்தாங்களாம். அப்போ இந்த 2 பொண்ணுங்க இருந்தாங்களாம், ஆண்ட்ரூஸ் அஜன் இருந்தாங்களாம். 2 பேரும் 4 பேரும் பக்கெட்டாக தண்ணி ஊற்றி விளாண்டாங்களாம், தொப்பையாக நினச்சிட்டாங்களாம், அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சான் அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட்டு நம்பலை, இப்போ நம்ம போய் சொல்லுவாங்க அப்படின்னு. நடக்கவே இல்லையே. அவன் சொன்ன பையனை ஒரு ரூமில் உட்காந்துருந்தாள், அவன்கிட்ட கேட்டேன், அப்போ இப்படி நடந்துச்சுன்னா அப்படியே அந்த பையன் சொல்கிறான், நீ பார்த்தியா இதுதான் நடந்துச்சு அன்னைக்கு அப்படின்னா கம்முன்றான். அப்போ உண்மையில் நடக்கிறவன் தெரியுது. அப்போது அங்கே இருந்தவங்க தான் எல்லாரும் அங்கே வந்துட்டாங்க, எல்லாரும் பார்த்தது தான். அப்போ நம்ம விளையாட்டு சொல்கிறது மாதிரி தெரியல, சீரியஸாக அது என்னன்னா எடுத்த உடனே போகிறது கிடையாது. இது மாதிரி தண்ணி ஊற்றுனாங்களாம் அவனை போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தவன் போய் அவன்கிட்ட போய். இது பொதுவாகவே மனுஷன் இருக்கிற குணம். இது என்ன ஆகுதுன்னா, இவங்க எழுதி சில விஷயம் கொடுக்குறாங்க, நிருபங்களில் கர்த்தருடைய வார்த்தைகள் எழுதி கொடுக்குறாங்க. அது மட்டும் நம்ம மக்களுக்கு என்ன போத மாட்டேங்குது. போவாங்க அப்படியே என்ன, அது கொஞ்சம் மிஞ்சி என்ன பண்ணுறது, யோசிக்கிறது, மிஞ்சி என்ன பண்ணுறது, அது தப்பு இல்லைன்னு என்ன பண்ண நினைக்கிறது. இல்லை, அப்படி இல்லை. கர்த்தருடைய விஷயத்தில் அவருடைய வார்த்தையில் சொல்கிறாங்க, நீ எழுதப்பட்டவைகளுக்கு மிஞ்சி என்னவே என்ன, அது அப்புறம் எங்க நீ பேசுறது.
அந்த 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 பவுண்டரை நீ தாண்டாத, அது நல்லதில்ல. எழுதப்பட்டவைகளை மிஞ்சி நீ எண்ணாத, அப்படி எப்படி இருக்கும், அது இல்லாத என்னவா இருக்கும், மிஞ்சி போகாத, மிஞ்சி எண்ணாத. ஆண்டவர் சில விஷயங்கள் சொன்னால் அது கீழ்ப்படியும். ஆண்டவர் அந்த கடலுக்கு என்னவா, இதற்கு மிஞ்சி வராதே அப்படின்னு சொல்லிட்டார். அது மிஞ்சி வந்துச்சுன்னா அது டிசாஸ்டர், நேச்சுரல் டிசாஸ்டர். தமிழ் என்ன சொல்லுவோம், இயற்கை பேரழிவு. ஆண்டவர் சொன்ன விஷயத்துக்கு மிஞ்சி போனோம் அப்படின்னா அது எப்பவுமே டேஞ்சர் தான். இன்னைக்கு நிறைய பேர் மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை தாண்டி அவங்களுக்கு ஆர்வம் வெளியே அதிகமாக வருது, அதிகமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. முதலாவது என்ன, தள்ளுபடி ஆகமங்கள். அது தள்ளுபடி ஆகமத்தை என்ன தள்ளுபடி பண்ணியாச்சு. ஏன், அது கர்த்தரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவைகள் அல்ல அப்படின்னு பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் நிறுவனம் பண்ணி, புதிய பரிசுத்தவான்களும் வேணான்னு சொல்லியாச்சு. ஆனால் ஒரு சிலர் அதை எடுத்து வச்சுட்டு அதில் சரித்திரம் இருக்குது, அது இருக்குது அப்படின்ட்டு அதை செய்தியெல்லாம் பண்ணுறாங்க. ஆவியானவர் பேசுகிறார் அப்படின்ற இடத்துல அவங்க அதை பேசுகிறாங்க. இன்னும் சில பேர் அது பத்தலை, அது கொஞ்ச நாள் சொன்னால அடுத்து போகணுன்ட்டு, வெளியே போகணும், இன்னும் வெளியே போகணும், பைபிள் இல்லை அப்படின்ட்டு இன்னும் சில புஸ்தகங்களை கொண்டு வாங்க. ஏனோக்கு புஸ்தகம், அதில் எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. யாபேஸ் புஸ்தகமா, யாசேர் புஸ்தகம், யாசேர், புக் ஆஃப் யாசேர் அப்படின்றது. அப்போ இந்த விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்குது, அப்படி இருக்குது, எப்படி இருக்குது, அதை மிஞ்சி போகவே கூடாது. அப்படி போகிறது என்ன ஆகுது அப்படின்னா, அது ஒரு தப்பான ஒரு விஷயங்களுக்கும் விசுவாசத்தை வழி விலகிறதுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் செவி கொடுக்குற விஷயமாக தான் அது காணப்படுமே ஒழிய அப்படி போகக்கூடாது. ஆனால் சில காரணங்களை சொல்கிறாங்க. நிறைய புஸ்தகங்கள் இருக்குது, ஆனால் எல்லா புஸ்தகமும் போயிடுறதில்லை. ஆனால் பைபிளை நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தரின் யுத்த புஸ்தகத்தில் இது எழுதியிருக்கிறது அப்படின்னு இருக்குது. அப்போ இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது யார், தீர்க்கதரிசி தாவீது, சாமுவேல், காத், நாத்தான், இவங்க 3 பேருடைய பிரபந்தம் இருக்குது. 3 பேருமே எழுதியிருக்கிறாங்க. அப்போது சாமுவேல் எழுதியிருக்கிறாரு, நாத்தான் தீர்க்கதரிசி, அதே போல் காத், இவங்களோட இதில் எழுதியிருக்குது அப்படின்றது போல் ரெஃபரன்ஸ் இருக்குது. நம்ம அது மட்டும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் படிக்கலாம். எண்ணாகமம் 21:14 பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய யுத்த புஸ்தகம் அதில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி. அதே போல் 1 நாளாகமம் 29:29 அதுலேயும், அதே போல் 1 ராஜாக்கள் 4:32 அதில் வாசிக்கிறப்ப சாலமோன் 1000 பாடல்களை 1005 பாடல்களை பாடினதாக இருக்குது. ஆனால் நமக்கு அவ்வளோ பாடல்கள் இல்லை, ஒரு எண்ணிக்கை உள்ள தான், ஒரு 10க்குள்ளே தான் இருக்குது. அதே போல் ஏனோக்கு புஸ்தகம் பார்த்தோம். இன்னொன்று சில சொல்லும்பொழுது பாபிலோனியன் தால்முட் அப்படின்வாங்க. அதாவது பாபிலோன்லேயே கிடைச்ச அந்த என்ன சொல்கிறது, கற்கள், பலகைகள், அதுலேருந்து விஷயங்கள், அவங்களுடைய புஸ்தகங்கள் அதில் இருந்து. ஏன்னா அதுலேயும் இஸ்ரேலை பற்றி நிறையா இருக்குது, வரலாற்று புத்தகங்கள், அதை எடுத்து யூஸ் பண்ணுறது. அப்புறம் ரபீனிக் ட்ரெடிஷன் அப்படின்வாங்க. அதாவது ரபிமார்கள் தொடர்ச்சியாக சில விஷயங்களை பேசிகிட்டே அப்படி வழியாக வந்தது. அப்புறம் யூதர்களின் பாரம்பரியம் அப்படின்றது, அது யூதர் மக்களுக்குள்ள ஒரு அப்படியே ஸ்டோரியாக சொல்லிட்டே வழியாக வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் சொன்ன போல் யாசேரின் புஸ்தகம் அதில் எழுதியிருக்கிறதே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எல்லாமே வேதத்துலேயும் சரி இல்லை சரித்திரத்துலையும் இருக்கிற விஷயங்களாக இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் போய் படிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா சில படிச்சிருக்கிறாங்க, இவ்வளோ ஸ்காலர் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய சபையில் அவங்க வந்து தியானிக்கும் பொழுதோ பேசும் பொழுதோ கர்த்தருடைய சபையில் கர்த்தருடைய வார்த்தையை தான் அவங்க என்ன பண்ணாங்க, தியானித்து பேசினாங்களே ஒழிய அங்கே அவங்க கொண்டு வந்து இதை எதை தாட்டையும் கொண்டு வந்து திணிக்கலை. இது இப்படி இருக்குது, நீங்கள் நம்புனா நம்பலாம், நம்பாமல் இருக்கலாம் அப்படின்னுங்க வந்து அங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லை அப்படி அதுக்கு வந்து சொல்லணும், அவையானவர் அப்படி சொல்லுவாரா சபைக்கு? அப்படி இல்லை. ஆனால் அவங்க சொல்கிற காரியங்கள் வந்து ஏன் அந்த புஸ்தகங்களை படிக்கலாம், ஏன் அதை வந்து நம்மளாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம படிக்கிறோம். வேதத்தில் சொல்லப்படாத காரியங்கள்லாம் அதில் இருக்குது, வேதத்தில் எல்லா விஷயங்களும் இல்லை, எல்லாமே வேதத்தில் இல்லை. அதனால் நம்ம அதில் போய் என்ன பண்ணுறோம், சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே போல் வேதத்தில் சில விஷயம் நமக்கு மறைக்கப்பட்டுருச்சு, அது என்னாலும் தெரில, அதில் போய் நம்ம என்ன பண்ணலாம், அதனால் அங்கங்கே நமக்கு குழு இருக்குது, ஆன்சர் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் அது வந்து கரெக்டானா கரெக்ட் இல்லை. நான் சரித்திரத்தை தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மற்ற காரியங்களை வாசித்து கர்த்தருடைய சபையில் வந்து பேசுகிற காரியமாக பார்க்குறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான சரித்திரம் இதில் இருக்குது. ஏன்னா உலகம் தவறவிட்ட சரித்திரத்தை கூட நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் திக்லாத் பிளேசர் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் ராஜா குறித்து பார்ப்போம்.
அவரை குறித்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா பைபிள் வந்து போய் பாருங்கள் இல்லாத ஒரு ராஜா பேரை போட்டிருக்கு திக்லாத் பிளேசர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் இந்த அகழ்வாராய்ச்சி நோண்டி எடுக்கிறாங்கல்ல, நோண்டி எடுக்கிறது, அதுக்கு பேர் அகழ்வாராய்ச்சி. அப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த பகுதியில் நோண்டும் பொழுது இந்த ராஜாவுடைய போட்டு அவருடைய வருஷங்கள் போட்டு இருந்தது. அவருடைய சிங்காசனமோ ஏதோ ஒன்று கிடச்சி, சிம்மாசனமோ அது கிடச்சிது. அப்புறம் தான் ஆமாம் வேதம் சொல்கிறது கரெக்டு, அப்படி ஒரு ராஜா இருந்திருக்கிறாரு அப்படின்னு. அப்போது அவங்க தவற விட்டதையும் அவங்க தவறாக குறித்ததையும் வேதம் சரியாக ஒழிய ஆனால் இது வரைக்கும் வேதம் சொல்லப்பட்டதில் உலகத்தை கண்டுபிடிச்சி தப்பாயிருச்சுங்க அப்படின்னு ஒன்றும் சொல்லலை. டேட்டு வந்து சரியாக குறிக்க முடியல அப்படின்னு சந்தேகம் இருக்கே ஒழிய ஆனால் இல்லை தப்புங்க அப்படி ஒன்று நடக்கவே இல்லைங்கன்றது போல் எந்த ஒரு விஷயம் நடக்கலை. அப்போ நமக்கு தேவையான சரித்திரம் எல்லாமே நமக்கு இங்கே இருக்குது, தேவையானது நமக்கு இருக்குது. அதே போல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சரித்திரம் என்பது வெற்றி பெற்றவன் அவனுடைய பார்வையில் தான் எழுதப்படுகிறது. ஹிஸ்ட்ரி எவன் ஜெயிக்கிறானோ அவன் எழுதுறது தான் ஹிஸ்ட்ரி. அவன் எப்படி எழுதுவான்? அவன் செஞ்சதெல்லாம் நல்லது மாதிரியும் அவன்லாம் கெட்டது மாதிரி, தோத்தவன்லாம் கெட்டது மாதிரியாக தான் எழுதுவான். நாங்கள் இப்படி இருந்தோம், எங்களுக்கு சண்டைக்கு வந்தால் நாங்கள் போய் ஜெயித்தோம், நாங்கள் அடித்து கொன்றோம், எல்லாத்தையும் பாசிட்டிவாக தான் அவன் எழுதுவான். அதே போல் எதை எக்ஸ்க்ளூட் பண்ணுறானோ எக்ஸ்க்ளூட் பண்ணது தான், இவன் பண்ண தப்பெல்லாம் சொல்லவே மாட்டான். அப்போ சரித்திரம்னாவே ஒரு விஷயம் அவங்க சொல்லுவாங்க, வெற்றி பெற்றவனால் அது எழுதப்படும். அப்போ எல்லா சரித்திரமும் அது உண்மையாக இருக்காது. ஆனால் வேதத்தில் இருக்க சரித்திரம்லாம் மனுஷன் எழுதுனது இல்லை. எப்படிங்க சொல்ல முடியும்? அவன் செஞ்ச நல்லது இருக்குது, கேட்டது இருக்குது. தாவீது இதயத்துக்கு ஏற்ற தாசன். ஆமாம், அவன் எல்லாத்தையும் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தாரு தான். ஆனால் அவன் உரியாவின் மகனை பாவம் செய்த பொழுது அதையும் ஆண்டவர் எழுதி வச்சார். தாவீது எழுதியிருந்தா கூட எழுதியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் சங்கீதத்தில் மேபி பாடுறார் 51 ஆண்டவர். அப்போ டீட்டெயிலாலாம் சொல்ல, தலைப்பில் கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துட்டாங்க, இது போல் அவர் பாவம் செஞ்சப்போ பாடினது அப்படின்னு அவரே கொடுத்தாரு என்னன்னு தெரில. ஆனால் ஒருவேளை மனுஷன் எழுதியிருந்தா அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் எழுதினதுனால அவர் எந்த ஒரு சரித்திரத்தையும் மறைச்சி இல்லை ஏமாற்றணும் புள்ளிதாக்கணும் இல்லை. வேதத்தில் எந்த ஒரு மனுஷன் எழுத்தாலும் நல்லது செஞ்சானா நல்லது பண்ணா, கெட்டது பண்ணானா கெட்டது பண்ணா. ஸோ உண்மையாக அது எழுதப்பட்டு. ஆனால் உலக சரித்திரம் அப்படி கிடையாது. உலக சரித்திரம் எவன் எழுதுறானோ அவனுக்கு தேவைப்பட்டதான் அவன் எழுதிக்கணும் ஒளி, அவனுக்கு நீதி நியாயம் இல்லை. நம்முடைய தேவன் அப்படி இல்லை, அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். தாவீதை நல்லவனாவே காட்டியிருக்கலாமே. நிறைய பேர் கேட்போம், அந்த ஒன்று மட்டும் தாவீது. ஆண்டவரே சொல்றார், என்ன சொல்றார்? அந்த ஒரு விஷயத்துல மட்டும் தாவீது என்ன பண்ணிட்டான், இது பண்ணிட்டான். அந்த ஒரு விஷயத்தை தவிர குட், அதை சொல்ல மறைச்சிருக்கலாமே. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க தாவீதுன்னு சொல்றீங்க, அவன் இப்படி பெரிய தப்புன்ட்டாருங்க அப்படின்னு. அது ஆண்டவரே சொல்றாரு. ஆனால் அவருக்கு நீதியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஸோ அப்போ இதில் சரித்திரம் சொல்லும் பொழுது இந்த உண்மையான சரித்திரத்தை விட்டுட்டு அதில் போய் புரட்டெல்லாம் கலந்த விஷயத்த நம்ம 100% எப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. அதே போல் இஸ்ரவேல் மக்களை குறித்து ஆண்டவர் அவங்களுக்கு தான் தெரிந்து கொண்டார். அவங்க சொல்லும் பொழுது, கானானுக்கு கொண்டு போகிறேன்ப்பா, கானானில் இருக்கிற ஜனங்கள் அவங்க எனக்கு பொல்லாப்பானதை செய்கிறாங்க, அதனால் அவங்களை அங்கே துரத்தி விட்டுறேன், நீ போய் ஒழுங்காரு, நீயும் அவங்க பண்ணதையே பண்ணினா தேசம் உங்களை கக்கி போடும். அதை செய்யவும் செஞ்சார். இவங்க பாவம் செய்த பொழுது இவங்க சிறையிருப்புக்குள்ளே போனாங்க. ஸோ இவ்வளவு நீதியுள்ள ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனங்கள்ன்றதுக்காக அவங்களுக்கு ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அப்போ இவ்வளோ நீதியுள்ள சரித்திரத்தில் உண்மையுள்ள விஷயத்தை நம்ம விட்டுட்டு நம்ம மற்றதில் போகிறதுல எப்படி அது சரியாக இருக்கும்? சரியாகவே இருக்காது. அதே போல் வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துக்கு போகிறோம், அது வேதத்தில் இருக்காது, ஆனால் இதில் இருக்குது. நீங்கள் இப்படி சீரியஸாக அதுன்னு அவசியம் இல்லை, ஆனால் அது நடந்துச்சுன்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. இப்போ சொல்லும்போது யாசேர் புஸ்தகம் சொன்னேன் இல்லையா, யாசேர் புஸ்தகம் இப்போ சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கிற பைபிள் டீச்சர் ஜூப்ளின் ஜோசப். நிறைய பேர் ஜூப்ளின் ஜோசப் தெரியுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே? ஜூப்ளின் ஜோசப் தெரியாதா? உங்களுக்கு தெரியும் பாஸ்டர், கேள்விப்பட்டேன். அவர் நிறையா டீச்சிங் பண்ணுற இடத்துல போய் அப்போது சமீபத்தில் பேசுகிறப்போ புக் ஆஃப் யாசேர் அதில் போட்டிருக்குது. என்ன போட்டிருக்கு? தாவீதை குறித்து இதில் வேதத்தில் இல்லாத காரியங்களாக கொடுத்துப்படுறேன். அப்படி என்ன கொடுத்துருக்குன்னா, அது அன்றைக்கி ஃபுல்லாக மெசேஜ் அதுதான். தாவீதுடைய அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தார். அப்பா அப்போ இவங்க என்னது இஸ்ரவேல் ஸ்திரீ இல்லையோ, இஸ்ரவேல் இல்லாமல் வேற ஏதோ ஸ்திரீ, புறஜாதன பெண்ணு இவர், அதனால மக்களுக்கு இவருக்கு ஒரு இது கிடைக்கல, அதனால இவர் என்ன பண்ணார், இவர் ஆச்சா போச்சா அவர் வேலை, ஆமாம் அந்த மாதிரி சொல்லி அப்புறம் என்னமோ பண்ணார். அதனால தாவீது தப்பாக பிறந்தவர், வேற ஒருத்தருக்கு பிறந்தவர், ஏதோ ஒரு கதை கட்டி வச்சுக்கிறாங்க. அது வழக்கமாக பார்ப்போமா. ஸோ இப்படி இருக்கு கதை.
அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவருடைய சகோதரர்லாம் வெறுத்தாங்க அப்படின்னு வசனத்தை எடுத்து அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டு ஃபுல் மெசேஜ் புக் ஆஃப் யாசேர் யாசேர் புஸ்தகம். நீங்கள் போய் இந்த புஸ்தகத்தை படிக்க வேணாம், அப்படி இதுக்கே சொல்கிறது புஸ்தகத்தில். எனக்கு ஒரு டவுட்டு, சரி என்ன அப்படி இருக்கா, தாவீதை பற்றி அப்படி இருக்குதா, புக் ஆஃப் யாசேர் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா புக் ஆஃப் யாசேர் ஒரிஜினல் புக் ஆஃப் யாசேர், அதாவது பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட புஸ்தகம், அது அழிஞ்சு போச்சான். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு புக் ஆஃப் யாசேர் எழுதியிருக்கிறாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு. அது ஃபோர்ஜரி. அந்த புஸ்தகத்திலுமே அப்படி இல்லை, ஃபோர்ஜரி பண்ண புஸ்தகத்திலுமே அப்படி இல்லை. அப்போ எங்கடா இருக்குன்னு தேடி பார்த்தா யூதர்களின் பாரம்பரியம், அதாவது யூத மக்கள் பாரம்பரியம் சில கதை நம்மளும் சொல்லுவோம்ல, அது பாரம்பரிய கதைகள், அந்த மூலம் பாரம்பரிய கதைகள் அப்படி இருக்கிறதுல இருக்கு. அந்த கதையில எப்படி இருக்குன்னா, இந்த யார் தாவீதோட அப்பா ஈசாய் டைம்ல இருக்கலையா, போவாஸ் இருந்தாரா, போவாஸ் யாரை திருமணம் பண்ணாரு, ரூத் யாரு, மோவாபிய ஸ்திரீ. மோவாபிய ஸ்திரீ பண்ணிட்டாருன்னு போவாஸ் ஒரு மாதிரியா பார்த்தாங்களாம். அப்புறம் போவாஸுக்கும் ரூத்துக்கும் யார் பிறந்தா, ஓபேத் பிறந்தார், ஓபேத்தையும் ஒரு மாதிரியா பார்த்தாங்களாம். அப்புறம் ஓபேத்துக்கு யார் பார்த்தா, ஈசாய் ஒரு மாதிரியா பார்த்தா. அப்படி அங்கிருந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கதை. ஆமா, ஆனா வேதத்தில் பார்க்கும் பொழுது அப்படி இருந்துச்சா, அப்படி வந்து புறஜாதின்ற கல்யாணம் பண்ணிட்டாங்கனால அவங்களை வெறுத்தாங்களான்னா அப்படி இல்லை. ஏன்னா தாவீதை குறித்து வாசிக்கிறோம், அவங்க யார் வரா, சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்து உன் பிள்ளைகளில் ஒன்றை நான் அபிஷேகம் பண்ணணும்ப்பான்னப்போ ஒரு பிள்ளையாக கூட்ட வர்றாரு. அப்போ இவன் இல்லை கத்தர் சொல்லிட்டாரு. அப்புறம் சாமியல் கேட்குறான், இவ்வளோ தான் உனக்கு பிள்ளைங்களா கேட்குறப்போ இன்னொருத்தர் இருக்கான், அவன் கடைசி, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவனையும் கூப்பிடு. அப்போ அவரை கூப்பிட்டு வராங்க, அவன் தான் கடைசி பையன் இல்லை. ஸோ அவர் தான் இப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். அப்புறம் வராரு, விஷயம் பண்ணுறாங்க. அப்புறம் விஷயம் நடக்குது. தாவீது சங்கீதத்தை ஒன்று எழுதுறாரு, என்னுடைய தாயின் சகோதரர் என்னை என்ன பண்ணாங்க, வெறுத்தாங்க அப்படின்னு. அப்போ இதெல்லாம் கொண்டு போய் அதோட சேர்க்குறாங்க. இங்கே வேதம் ரொம்ப கிளியராக இருக்குது. அப்போது எதனால் வெறுத்துருக்குறாங்க, அண்ணன் தம்பிலாம் இவெல்லாம் யார், ஏற்கனவே போரில் சிப்பாயாக இருக்கிறாங்க, சோல்ஜர்ஸாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ குட்டி பையில போய் ராஜாபிஷேகம் பண்ணால் யாருக்கு தான் கோபம் வராது, அந்த வெறுப்பு இருக்கும். இப்போ யோசேப்பு அனுதி தரிசனம் கொடுத்தாரா, அதனால மீதி சகோதரர்லாம் ஏண்டா நாங்களாக இருக்கிறப்போ நீ எங்களை ஆளுவியா அப்படின்றது போல் அப்புறம் அவங்களை வெறுக்கிறத பார்க்குறோம். ஸோ அதே வெறுப்பு தான் இங்கேயும் இருக்க ஒழிய தாவீதை புறக்கணித்த மாதிரியோ இவங்கெல்லாம் மட்டும் இருந்தாங்கன்ற மாதிரியோ, அவங்க சாப்பாடு கூட எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியில் கொடுப்பாங்க, மீதியை கொடுப்பாங்க அப்படின்னு கதையை பில்ட் பண்ணி விடுறாங்க. யாசேர் புஸ்தகத்தில் இல்லை, அப்படி இல்லை. அப்படி இந்த யூதர் பாரம்பரியத்தில் இருக்குது. அதுவும் எடுத்து உண்மை அதை புக்கில் இருக்கதா சொல்லி இதில் இருக்கதா சொல்லி ரெண்டையும் வசனத்தையும் அதையும் கனெக்ட் பண்ணி விட்டு என்ன செய்கிறோம், அப்படி தான் ஆகி போகிறோம். ஸோ அதான் ரொம்ப முக்கியம். எழுதப்பட்டவைகளுக்கு மிஞ்சி எண்ணாதே, எழுதப்பட்டதில் மிஞ்சி எண்ணாது, உண்மையும் இல்லை. ஏன் அப்படின்னா அதில் உண்மையும் பொய்யும் கலந்துருக்கும். அது எவ்வளோன்னு சொல்ல முடியாது. ஒரு பால் இருக்குது, அதில் விஷம் இருக்குது அப்படின்னு விஷம் இருக்குங்க குடிக்காதீங்க அப்படின்னா எவ்வளோங்க கலந்துருக்கு, ஒரு சொட்டு கலந்துருக்கா 100 சொட்டு கலந்து கேட்போமா, விஷமா ஐயோ தூக்கி கீழே கொட்டி ஓட்டுறோம். அது கொஞ்சமாக இருந்தால் நமக்கு என்ன, நிறையா இருந்தால் நமக்கு என்ன, அது விஷம், அவ்வளோ நமக்கு தெரியாது. அப்போ அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு எழுதப்படாத எல்லா புஸ்தகங்களும் அது என்னன்னா உண்மை இருக்குது பொய்யும் இருக்குது, நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், அதை விசுவாசத்தை எடுத்து பேசக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். உலகத்தில் எவ்வளோ புஸ்தகங்கள் வாசிக்கிறோம், அது மாதிரி புஸ்தகத்தை வாசிக்கலாம். பட் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக கூடும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை தான் தியானிக்கணும். நம்ம தான் வேதத்தில் வாசிக்கிறோம், வசனத்தை வாசிப்போம். ஓகே, ஒரு வசனம் மட்டும் சொல்லிடுறேன். யோவான் 21:25 யோவான் சொல்றாருப்பாங்க, இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமேன் சிலவங்க சொல்றாரு. ஏன்னா 3 வருஷம் அவங்க இயேசுவோடு கூட இருந்தாங்க. தினந்தோறும் பிரசங்கம், தினந்தோறும் அற்புதம், தினந்தோறும் சுகம். 3 வருஷம் ஒன்றும் இல்லை. இப்போ 7 நாள் கூட்டம் நடக்குது இங்கே, 7 நாள் கூட்டம். 7 நாள் கூட்டத்தில் ஒருத்தராக வந்து பேசுகிறாங்க, அவ்வளோ அற்புதம் நடக்குது அப்படின்னா அது எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பத்தாது. அவ்வளோ விஷயம் நடக்கும். 7 நாளில் நடக்கிற விஷயமே நீங்கள் எழுதிங்கன்னா 21 அதிகாரம்லாம் இல்லை, நீங்கள் பாட்டு எழுதிக்கிட்டே போகலாம். அவ்வளோ நபர்கள் வந்தாங்க, அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, நீங்கள் பாட்டு எழுதிட்டே போகலாம். அவங்க 3 வருஷம் கூட இருந்திருக்கிறாங்க, அவ்வளோ அற்புதம் நடந்தது. அவ்வளோத்தையும் இருந்தால் உலகம் கொள்ளாதுப்பா. நீங்கள் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுவதற்கு அதற்காக தான் இது நான் என்ன பண்ணுறேன், எழுதுறேன். அப்போ நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் அவருடைய தாசர்கள் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இதையே இன்னும் நமக்கு வாசித்து என்ன பண்ணல, இதில் இருக்க ஹிஸ்ட்ரியை படித்து முடிச்சிட்டோமா, இல்லை.
இதில் இருக்கிற விஷயங்களெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோமா? இல்லை. அதையே படித்து முடிக்கல. ஆனால் என்ன பண்ணுறோம், நமக்கு வெளியே இருந்து போட்டு வெளியே எடுக்கிறது மாத்திரம் சொல்லலை, வெளியே எடுக்கிறது மாத்திரம் இல்லை, அதை வேதத்தோடு சேர்த்து விட்டுறாங்க. இதுதான் அது அது நடக்கிறது தான் இது. இங்கே இருக்க ஃபில்லப்போ அங்கே தூக்கிட்டு வந்து போட்டு கேப் ரொப்புறது ரொப்பாத. இதுலேயே ஆன்சரை தேடு. அங்கேயே இருக்கும். ஆண்டவர் அங்கேயே ஆன்சர் வச்சுருக்கிறார். ஒரு இங்கிலீஷ் அழகாக சொல்லுவாங்க, பைபிளுக்கு வந்து பைபிள் இட் செல்ஃப் இட்ஸ் எ கமெண்ட்ரி ஃபார் த பைபிள் அப்படின்வாங்க. வேதத்துக்கு வேதமே வியாக்கியானம் கொடுக்கும். நீ ஒழுங்காக படி, நீ தியானம் பண்ணு, அங்கேயே ஆன்சர் இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ அப்போ பொறுமையாக வாசிக்கும் பொழுது அங்கே இருக்கும், இங்கே நடந்ததுக்கு அங்கே வேதல் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் பிழையாமை குறித்து வாசிக்கும் பொழுது அங்கே பிழையாம் காசு வாங்கின மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் காசு வாங்கினா நம்ம சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம்? வெளிப்படுத்தல இருக்கு. ஆவியானவர் சபைக்கு மெசேஜ் சொல்கிறாருலே வெளிப்படுத்தல. பிழையாம் அங்கே சொல்லும் பொழுது பிழையாம சொல்லும் பொழுது காசுக்காக இல்லை வெளிப்படுத்தல, நிருபங்கள்ல தான் இருக்கு. யூதால இருக்கு, அது வாசிங்க. யூதால பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. கூலிக்காக செய்த வஞ்சகம். விரைந்தோடி. அப்போ அவன் திரும்ப திரும்ப கேட்கறான் இல்லையா, அந்த ஒரு ராஜா பேர் என்ன, பாலாக்கா, பாலாக். ஓகே, ஸோ அந்த பாலாக் திரும்ப திரும்ப கேட்குறாரு, இந்த இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாரு வேற. ஃபஸ்ட்டே அவர் கொடுக்குறப்ப நிறையா கொடுத்து தான் கொடுக்குறாரு. அவன் மாட்டேன்னு சொல்லும்பொழுது இன்னும் இந்த இதையும் வச்சுக்கோ, ஓரளவு கம்மியாக நிறைய எதிர்பார்க்குறாங்களோ அப்படின்ற மாதிரி இன்னுன்றப்போ அங்கே நமக்கு இல்லை. ஆனால் இங்கே வாசிக்கும் கூலிக்காக என்ன பண்ணிட்டான், வஞ்சகம் சேர்த்துட்டான். அப்போது வேதம் நமக்கு அங்கே இருக்கிறதுக்கு இங்கே ஆன்சர் இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ வாசிக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ தியானிக்க வேண்டியது இருக்குது. அப்போது யோவான் அது சொல்கிறார் இல்லையா, அப்போது நமக்கு தேவையான எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ எல்லாமே வேதத்தில் இல்லை தான், ஆனால் நமக்கு தேவையான எல்லாமே ஆண்டவர் வேதத்தில் கொடுத்துருக்கிறார். ஸோ ஏன் பரிசுத்த வேதத்தை மாத்திரம்தான் பேசணுமா, ஏன் அதை மட்டும்தான் தியானிக்கணுமா? ஆமாம், ஏன் அப்படின்னு நம்ம வாசிப்போம். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. இது யாருடைய வேதம்? கர்த்தருடைய வேதம். கர்த்தருடைய வேதம். மற்ற தள்ளுபடி ஆகமத்தை எங்கேயாவது கர்த்தருடைய என்னுடைய புஸ்தகம்னு சொல்லியிருக்கிறாரு, எங்கேயாவது வாசிக்கிறோமா? கர்த்தருடைய வேதம் இல்லை. யூதர்களின் பாரம்பரியம் இல்லை யாசேர் புஸ்தகம் எதுவாக வேணா இருக்கட்டும், அது கர்த்தருடைய வேதத்தில் லிஸ்ட்டில் வந்திருக்குமே. அப்படி ஆண்டவர் அவருடைய புஸ்தகமாக அது இருக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா இதில் ஆட் பண்ணியிருக்க மாட்டாரா? ஆட் பண்ணியிருக்க மாட்டாரா? எரேமியா எழுதின முதல் பிரதி அது நெருப்பில் அழிஞ்சு போச்சு. ஆனால் எரேமியா புஸ்தகம் அங்கே வேணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணியிருக்கிறார். திரும்ப எரேமியா என்ன பண்ணாருன்னா, திரும்ப ஸ்கிரைபை உட்கார வச்சு திரும்ப எழுதினார். அதனால தான் சொல்கிறாங்க எரேமியா புஸ்தகம் ஒரு ஆர்டராக இருக்காது, செய்தி முன்ன பின்ன இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ஆர்டராக எழுதுனது எரிஞ்சு போச்சு. இப்போ ஞாபகத்தில் வச்சுருந்ததை சொல்லனால கொஞ்சம் முன்ன பின்ன செய்திகள் இருக்கும், நீ வாசிங்கன்னா தெரியும். அது முதல் பிரதி எழுதிட்டாங்க. அப்போ எரிஞ்சு போனாலும் திரும்ப ஆண்டவர் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து செய்கிறாரு. அப்போ அதே போல் அவர் கொண்டு வைக்கணும்னு நினச்சிருந்தான்னா யாசேர் புஸ்தகத்தையும் கர்த்தருடைய யுத்த புஸ்தகத்தை அதை எல்லாத்தையும் வச்சிருக்கலாம். அப்படி இல்லை. அப்போ தம்முடைய வார்த்தையாக எதை அவர் வைக்க நினைத்தாரோ அதை நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். இந்த 66 புஸ்தகங்கள் தான். எவ்வளவோ உட்காந்து இன்னைக்கு கூட தர்க்கிச்சு கொண்டிருக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கலாமா, தள்ளுபடி அமைத்த உள்ள சேர்க்கலாமா, சரித்திரம் தானே, அப்புறம் இப்படி இருக்குதானே, அதில் கொஞ்சம் உண்மை இருக்குதானே. ஏன்னா இப்போ ஏன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம மல்கியாவுக்கு அப்புறம் மத்தேயு போயிடும், நடுவில் 400 வருஷங்கள் அது நமக்கு சரித்திரம் தெரியாமல் போயிடுது. அந்த புஸ்தகம்லாம் பார்த்தோம்னா நமக்கு சரித்திரம் என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். அவசியம் இல்லை. மல்கியா அப்புறம் யோவாசனங்களை படித்தா போதும். நடுவில் என்ன நடந்துச்சுன்னு தேவையில்லை. நமக்கு தேவையான செய்தி கிறிஸ்து தான். அது இருந்தால் அவர் கொடுத்துருப்பார். நடுவில் ஒருத்தருக்கு திசை எழுப்பியிருக்க முடியாதா? எழுப்பியிருக்க முடியும். நமக்கு அதுதான் தேவையானது. அதுதான் அந்த அந்த மல்கியாவுக்கு அப்புறம் யோவாசனங்கள் தான் நமக்கு தேவையான ஆண்டவர் எல்லாம் கொடுத்து. ஏன்னா இதுதான் கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வார்த்தையை தான் கர்த்தருடைய சபையில் கர்த்தருடைய பிள்ளைகள் தியானிக்கணும். அதுதான் சரியானது. ஏன் இது சபை யாருடையது? மனுஷனுடையதா? இல்லை, கர்த்தருடையது. அவர் தமது சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை. சபை என்னுடையது.
என்னுடைய ஜெப வீடு, என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்ல. அப்ப கர்த்தருடைய இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் யாருடைய வார்த்தை தான் தியானிக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை தான் தியானிக்கணும். அப்ப மற்ற புஸ்தகங்களில் கர்த்தர் என்னுடைய வார்த்தை அப்படின்னு இல்லை. அதே போல் இந்த 66 புஸ்தகங்கள் குறித்து அவருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது தான் சங்கீதம் 138:2 வாசிக்கிறோம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உடைய வார்த்தையை மகிமை. எந்த வார்த்தை? இந்த 66 புஸ்தகங்கள் தான். வேற எதுக்கும் அப்படி ஆண்டவர் என்ன பண்ணல, சொல்லலை. இந்த வார்த்தையை மகிமைப்படுத்த, இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. இன்றைக்கும் நம்ம அந்த வசனம் எடுத்து வாசிக்கும் பொழுது அவ்வளோ நமக்கு அது இதாக இருக்கு. அதாவது தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் அல்லாத எவ்வளோ விஷயங்கள் சொன்ன வார்த்தைகளும் நமக்கு ஆண்டவர் அதோமே செஞ்சு வச்சிருக்கிறார். ரெபேக்காலுக்கு ஈசாக்குக்கு பெண் பார்க்குறப்ப எலியேசர் போகும்பொழுது ரெபேக்காலை பார்க்க போகிறாங்க. அந்த வீட்டில் கேட்குறாங்க, இதெல்லாம் சொல்கிறார் எலியேசர் லாபானுக்கும் பெத்துவேலுக்கும் விளக்கி சொல்கிறார். சொல்லிட்டு கேட்குறாரு, உங்களுக்கு சம்மந்தமா? இதெல்லாம் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு சம்மந்தமா? அப்போ பெத்துவேல் லாபான்னு சொல்கிறாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நாங்கள் நலம் பொலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. எப்பா இது கர்த்தரால் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, நாங்கள் ஓகேன்னு சொல்லக்கூடாது, நோன்னு சொல்லக்கூடாது. நாங்கள் யார் சொல்கிறதுக்கு? கர்த்தரால் வந்தது ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். நான் ஓகேன்னு சொல்ல மாட்டேன், நாட் ஓகேன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு அந்த இது கிடையாது. அப்போ இந்த இவ்வளோ வார்த்தை இது யார் சொல்ல? ஆபிரகாம் மற்ற யார் இந்த வார்த்தையை சொல்ல? லாபானும் பெத்துவேலும் சொல்கிறாங்க. அப்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் மகிமை. இந்த வார்த்தையை வாசிக்கிறப்ப நமக்குள்ள ஆவியானவர் கிரியேஷரல்ல, நமக்குள்ள அந்த வார்த்தை லாபான் பெத்துவேல் எப்படி சொல்லியிருக்கிறாங்க, சான்ஸே இல்லை. அப்போ இந்த வார்த்தைகளை தான் ஆண்டவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். இப்போ இந்த வார்த்தையின் மூலமாக தான் நம்மோடு கூட அவர் பேசுகிறவர் இருக்கிறார். இன்னும் ஒன்று கூட வாசிக்கும் பொழுது சங்கீதம் 12:6 கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் முறுக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. 7 தரம் புடமிடப்பட்டதாக அது இருக்கிறது. ஸோ அவ்வளோ ரிஃபைண்டாக அது இருக்குது. மனுஷன் அதை இது பண்ணலை, ஆண்டவர் அதெல்லாம் இருக்கிறாராம். அவ்வளோ கரெக்டாக இருக்கிறதுக்கு அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். இதுதான் அவருடைய வேதம், கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து எவ்வளோ விஷயங்களை கோடிட்டு காட்டுறார். பழைய ஏற்பாடு பிசாசு சோதிக்கும் பொழுது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்கிறார். அடுத்து சொல்லும் பொழுது உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. 3 சொல்றாரு, தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வையாக. இன்னும் நிறைய இடங்கள் நிறைய நபர்களை இயேசு கிறிஸ்து கோடிட்டு காட்டினார். அவங்க எல்லாமே இந்த 66 புஸ்தகத்திலாம் இருந்துதானே ஒழிய வேறு தள்ளுபடி ஆகமத்தில் இருந்து இயேசு ஒரு ரெஃபரன்ஸ் கூட சொல்லலை. அப்போஸ்தலர்களும் ஒரு ரெஃபரன்ஸ் கூட அங்கேருந்து எடுக்கலை. யூதர்களின் பாரம்பரியத்தில் இருக்கு, அதனால விசுவாசிகள்னு சொல்லி அவங்க அப்படி என்ன பண்ணல, பேசவே இல்லை. அப்போது கிறிஸ்து என்னதான் செய்கிறார்? இந்த புஸ்தகங்களை தான் அவர் மக்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது, போதிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறதே, நீங்கள் எழுதப்பட்டதை வாசிக்கவில்லையா அப்படின்னு நிறைய கேட்குறார் பரிசேயரை பார்த்து. எதை சொல்கிறார் இவர்? இந்த பழைய ஏற்பாடு டோரா, தானாக் அந்த தான் அவர் என்ன, டோரானா 5 புஸ்தகங்கள் நினைக்கிறேன், தானாக்னா தான் மல்கியா வரைக்கும் முழு மௌசேவி நாகங்கள் ரொம்ப முக்கியத்துவமாக அவங்க இது பண்ணும், ஏன்னா சட்டங்கள் அதில் இருக்கிறனால. அப்போ அது விஷயம் எழுதப்பட்ட வாசிக்கலையான்னு கேட்குறாரு. அப்போது இயேசு கிறிஸ்து அதை அவர் என்ன பண்ண, அந்த விஷயங்களை எடுத்து சொல்லலை, பயன்படுத்தலை. அப்போ அவர் அதை சொல்லலை அப்படிங்கிறப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்படி சொல்லுவார்? இயேசு என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நான் உங்களுக்கு கட்டளையிட்டையாவே உங்களுக்கு என்ன பண்ணார்? நினைவு போட்டுவார். அப்போ கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்றதற்கு அவருடைய வார்த்தையை தானே ஆவியானவர் நினைவு போட்டுவார். அதில் தானே பேசுவார். அவர் எப்படி வெளியே பேசுவார்? அப்போ இன்னைக்கு பேசுகிறாங்களே, எப்படி பேசுகிறாங்க? ஆண்டவர் இன்னைக்கு பேச சொன்னார். இல்லை, நம்முடைய இச்சை நமக்கு இது என்ன சொல்ற, ஒரு கர்த்தருடைய வார்த்தையின் மேலே ஒரு இல்லை தியானம் பண்ணுறதில்ல. பைபிளை மட்டும் வச்சுக்கிட்டு தியானம் பண்ணி பேசலையா? ஏசியே வேதத்தின்படி என்ன பண்ணும்? போதிக்கணும். இதுதான் வேதம். மற்ற எந்த புத்தகத்திலும் வேதம் கிடையாது. ஏசி சபைய நிறுவன ஒரு சுந்தரம், பாஸ்டர் சுந்தரம், ஜி சுந்தரம், அவருக்கு சாட்சி சொல்லும்போது சில ஒலிக்கான சொல்கிறாங்க, அதாவது எல்லாரும் பேசி முடித்த ஒரு வசனத்தை அவர் எடுத்து புது வழக்கம் கொடுப்பாராம். எல்லாரும் உட்காந்துருப்பாங்க.
எல்லாரும் திரும்ப திரும்ப பேசி சலிச்சு போன வசனம், இதுக்கு மேலே இந்த வசனத்தில் பேச எதுவுமே இல்லைப்பா அப்படி இருக்கிற ஒரு வசனத்தை அவர்கிட்ட தியானம் பண்ணார். எத்தனை தியானம், என்னத்தை படித்தார், என்ன புஸ்தகத்தை படித்தார்? இல்லை, நம்ம தியானம் பண்ணும் பொழுது, செபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இதை வெளிப்படுத்தணும். அவர் தானே வெளிப்படுத்தணும், நமக்கு தெரியாது. நம்ம வேலை என்ன? டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். நிறைய நேரம் கேட்பாங்கட்ட கூட, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இப்படிலாம் பயங்கர ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒன்றும் இல்லை. சொல்லித்தர போகிறது அவர், நம்ம டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆண்டவரே சொல்லுங்கன்ட்டு ஒரு பேப்பரையும் பேனா வச்சுக்கின்னு ஆண்டவர் ஞாபகம் எழுதி வச்சுனால தான் மறந்துடுவோம் அப்படின்னு. ஜான் மெக்காத்தர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் இறந்துட்டார், கர்த்தர் நித்திரையாக இருந்தார். நல்ல அமெரிக்காவில் கர்த்தர் ஒரு சபையில் போதகராக இருந்தார். அப்போ அவர்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்களா, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, தெரிலையே அப்படின்னா. என்னங்க சும்மா சொல்ல மாட்டீங்க, நிஜமாக தெரிலையா? ஏன்னா அவங்க பேட்டர்ன்லாம் ஃபாலோ பண்ணதில்லை. பைபிளையும் நோட்டையும் வச்சுக்கிட்டு அவங்க ஜோம் பண்ணி பொறுமையாக இருந்து சொல்வதும் எழுதி அப்புறம் அது அழகாக கொண்டு வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஆனால் பார்க்கறவங்களுக்கு அவ்வளோ ஞானமாக பேசுகிறாங்களே, இவ்வளோ இப்படி இருக்குதே, எப்படி அது மாதிரி பண்ணுறது அப்படின்னா, எனக்கு தெரில, நானும் அப்படி எதுவும் பண்ணலை. ஒரு அழகாக சார், இல்லைப்பா உண்மை அதுதான். அப்போது ஆண்டோடைய வார்த்தை நம்ம நல்லா பேசணும், ரகசியங்களெல்லாம் எடுத்து பேசணும். நல்லது. என்ன பண்ணணும்? அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கணும், தியானிக்கணும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு நான் புதுசாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம் அதுவும் தப்பாக எடுத்துகிட்டு வந்து போட்டு குழப்பி அடித்து, ஆமாம், பார்க்குறவங்களாம் தாவீதோட அம்மா ஒரு மாறுறா, தாவீதோட அப்பா ஒரு மாறுறான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேதம் அப்படி அது சொல்லாத விஷயங்களை இது ஒன்று. இன்னொன்று, இந்த வசனத்தையும் அதையும் போட்டு குழப்பி விட்டு அது எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை நிருபத்தில் வாசிக்கிறோம், கலப்பில்லாமல் பிரசங்கிக்கணுமா. கலப்புனா ஏதோ கலப்பு இல்லை, பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு எழுதாத எந்த ஒரு வார்த்தையும் இதோட கலந்துனா அது கலப்பு தான். இது இந்த ஃபில்லப்பை அதில் சேர்த்து விடுறது. நிறைய பேர் நீங்கள் என்ன சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து அவர் 12 வயசு வரைக்கும் அந்த வாசிக்கணும், அதை விட்டா அடுத்தது 30 வயசு தான். பெரிய கேப் இருக்குல்ல. நமக்கே சில தோணும், அந்த நேரத்தில் இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தார், என்னங்க பண்ணிட்டு இருந்தார், ஏதோ இருக்குன்னு இல்லையே, எங்க பைபிளில் இல்லையே, நமக்கே ஆதங்கம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஏங்க அவருக்கு இந்த சைனாவுக்கு வந்திருந்தாராங்க, சைனாவுக்கு வந்தாரா? இல்லைங்க, இந்த இமயமலருக்கு பார்த்தீங்களா, அங்கே கதையை வச்சிருக்கிறாங்க, ஆளாகணும்னு சொல்கிறாங்க. என்னன்னாங்க இல்லையா, எல்லாம் அதுக்கே அதை ஃபில்லப் பண்ணிட முடியுமா? இன்னும் கொஞ்சம் நாள் போய் பேசுவாங்க எல்லாம் எடுத்து, இயேசு இந்தியாவுக்கு இயேசு தான் வந்தார் அப்படின்னு. இன்றைக்கி ஒரு வயசானவர் உட்காந்துட்டு இந்து தெய்வங்களை சொல்லிட்டு அது யார் பைபிளோட சேர்த்து இது கிறிஸ்துவ தான் அது குறிக்குது, அவரை தான் இன்றைக்கி வேறு பேர் சொல்லி இந்த கடவுள் கும்பிட்றாங்க அப்படின்னு. அது கபாலஸ்தலம், இது மண்டவோடு, பார்த்தீங்களா மண்டவோடு கபாலஸ்தலம் அப்படின்னு சும்மா ஏதோ ஒரு வார்த்தையை வச்சு தொடர்படுத்தி பேசுகிறாங்க. இல்லை, அது கலப்பு இல்லாமல் என்ன பண்ணும், பிரசங்கிக்கணும். கலப்பு இல்லாமல் திருவசனத்தை நம்ம என்ன பண்ணணும், பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் உட்காரும்போது அவர் என்ன பண்ண நிச்சயம் பேசுவார். ஒரு வசனத்தை வாசிப்போம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17. 2 தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தைகள், அதாவது வேத வாக்கியங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் கொடுத்த இந்த 66 புஸ்தகங்கள் தான். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இவங்க ஏதோ நினைச்ச விஷயங்கள் அல்ல, ஒரு பெருசாக ஒரு பயங்கரமாக புஸ்தகம் எழுதணும் அப்படின்னா இவங்க எழுதலை. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் புரோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. இவைகளுக்காக தான் அந்த வசனங்கள் எல்லாமே. நம்ம நிருபங்கள் வாசிக்கிறப்ப இல்லையா, நமக்கு முன்பாக நடந்தாங்க, அவங்க பெற்றுக்கொள்ளாமல் போனாங்க, நமக்கெல்லாம் திருஷ்டாதங்களாக மாதிரிலாக இருக்குது. நம்ம அதை பார்த்து என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். அவங்க இடறி விழுந்த மாதிரி நம்ம இடறி விழுவக்கூடாது. ஆபிரகாம் விசுவாசத்தில் இருந்த மாதிரி நம்மளும் விசுவாசத்தில் நிற்கணும். எது அப்படி செய்யணும் செய்யக்கூடாது என்கிற எக்ஸாம்பிளுக்காக ஆண்டவர் லெட்டர் வைத்திருக்கிறார் சொல்லி அநேக காரியங்களே பார்க்கணும். அப்போ உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தல், படிப்பு, இது எல்லாத்துக்கும் புரோஜனம் உள்ளதாக இருக்குது.
அப்போ ஆவியானவர் எப்போ எதை சொல்கிறாரோ அதை நம்ம பேசுகிறவர்களாக இருக்கணும். ஆவியானவர் சபைகளுக்கு பேசணும். நம்ம இஷ்டத்துக்கு பேச முடியாது. நமக்கு அந்த ரைட்ஸு கிடையாது. நம்ம ஆசைப்பட்டது நம்ம விரும்பினதை பேச முடியாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஜனங்களுக்கு இப்படி பேசினா தான் பிடிக்குது, ஜனங்கள் இப்படி பேசினா தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம், கடிந்து கொள்ளுதலும் இல்லை, சீர்திருத்துதலும் இல்லை. ஒரே போட்டு எல்லாம் ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்டு எல்லாம் ஒபசிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு சொல்கிறார் ஜான் மெக்கார்த்தர் சொன்னேன் இல்லையா, அவர் சொன்ன வார்த்தை தான். இன்றைக்கு சபைகள் வந்து ஓவராக ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு ஒப்சஸ்டாக இருக்காங்க. தேவையில்லாமல் கொழுப்பு சதை போட்டு இருக்கிறாங்களே ஒழிய சத்தியத்தில் என்னால் அவங்க வரதில்லை, ஸ்டெடியாக அவங்களால நிற்க முடியல. அப்போ இது நமக்கு உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் எல்லாம். ஆனால் அது எப்போ ஆவியானவர் பேச நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம வெளிப்படுத்தல 7 சபைகளுக்கு ஆவியானவர் பேசுகிறார் இல்லையா, இது நல்லதையும் சொல்கிறார், சாட்சி சொல்கிறார், எதில் திருந்தணும் எதில் மாறணும், வார்னிங் எல்லாவற்றையும் அவர் வந்து சொல்கிறார் இல்லையா. அப்போ அதே போல் சபைகளுக்கு நம்ம எப்போ பேசும்பொழுதும் சரி ஆவியானவர் என்ன சொல்ல நினைக்கிறார் விரும்புகிறார். நம்ம ஒவ்வொரு முறையும் பேசும்பொழுது யோசிக்கணும். ஒரு தடவைக்கு 10 முறை நம்ம என்ன பண்ணி யோசிக்கணும், இந்த ஆவியானவர் சொல்கிறது தானா, அவர் சொல்கிறதா நம்ம பேச போகிறோமா, நம்ம இஷ்டத்துக்கு எதையும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் உண்மையில் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நான் சொல்கிற செய்தியை போய் சொல்லு அப்படின்னு நிறையா பேர் அழைச்சார். தீர்க்கதரிசிகள் அழைச்சார்ல, யோனாவில் இருந்து எவ்வளோ தீர்க்கதரிசிகளை எப்பா இங்கே வா, நான் சொல்கிற ஊருக்கு போய் நான் சொல்கிற மெசேஜை சொல்லு அப்படின்னு அழைச்சாரு. யாருக்காவது செய்தி சொல்லாமல் விட்டாரா? இல்லையே. அப்போ அழைத்த தேவன் அவர் மெசேஜ் என்ன பண்ணார், அவர் செய்தியை என்ன சொல்லணும்னு அவர் கொடுப்பார். ஒவ்வொரு முறையும் நம்ம கேட்கணும், இவங்களுக்கு பிரயோஜனம், அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, இது ஹிஸ்ட்ரி அது ஜாகிரபி அப்படின்றதுக்காக நம்ம எதையும் பேச முடியாது. ஏன்னா நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நாம் வேலைக்காரங்களாக தான் அங்கே நிற்கிறோம். ஒரு தடவை ஒரு ப்ரேயரில் திடீர்னு செய்தி சொல்லிட்டாங்க என்னைய, திடீர்னு பேசுங்க வீட்டு ப்ரேயரில், திடீர்னு சொல்லவும் ஐயோ திடீர்னு என்னடா பேசுறது அப்படின்னு. சரி நம்ம வச்ச மெசேஜில் எது சூப்பராக இருந்துச்சு அப்படி டக்கு டக்குன்னு மனசில் பேப்பரில் திருப்பி ஓகே இந்த மன்னா மெசேஜ் ரொம்ப நல்லா இருக்குதும், நல்லாவே இருக்கும், எனக்கும் பிடிக்கிறோம், மண்ணா பற்றி எடுத்துருந்தேன், ஓகே அப்போ அந்த மண்ணாவை எடுத்து விட்டுரும் அப்படின்னு எடுத்து மண்ணாவை எடுத்தாச்சு. எடுத்து முடிச்சிட்டோம். முடிக்கிறப்பையும் அந்த எனக்கு ஆண்டவர் பேசார், நான் கவனிக்கவே இல்லை, நம்ம தான் முடிச்சிட்டோம் மெசேஜ் அப்படின்னு. மெசேஜ் முடித்ததுக்கப்புறம் அங்கேருந்து பேசுகிறாங்க, ஆமாம்ல இந்த மண்ணா பாருங்கள் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் போய் பொறுக்க சொல்கிறாருல, அன்னன்னைக்கு நீ வா, அன்னன்னைக்கு நீ வந்து பொறுக்க அப்படிங்கிறாருல. சொல்லி முடிச்சிட்டாங்க. நான் திரும்ப ஓட்டேன். திரும்பவும் அவங்க சொல்கிறாங்க, அதே திரும்பவும் சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் உணர்த்துறாரு, கவனி உனக்காக தான் திரும்ப சொல்ல வைக்கிறேன், எனக்காக திரும்ப சொல்கிறீங்களா, அப்போ கவனிக்கிறேன். இல்லை நான் கவனிக்காத கேஸு, என்னை கூப்பிட்டு நீங்கள் பேசினா தான் கவனிப்பேன். இங்கே நான் நிற்கிறப்ப நீங்கள் என்ன சவுண்டாக பேசினாலும் என் காதலே உள்ள, நான் பாட்டுக்கு கூப்பிட்டு பேசினா தான் இருக்கு. அதனால் உணர்த்தார், நீ கவனி உனக்காக திரும்ப சொல்ல. திரும்ப அதே சொல்கிறாங்க. அந்த மக்களை பாருங்கள், அந்த மக்கள் வந்து ஒரு நாளும் என்கிட்ட வா, அந்த சனிக்கிழமை ஓய்வு நாள்னால வெள்ளிக்கிழமை 2 நாள், அப்போ கெட்டு போகல, மற்ற நாள் எடுத்து வச்சா கெட்டு போயிடுது. அவர் சொல்லும்போது செஞ்சதை கெட்டு போகல, ஆனால் மற்ற நாளில் அது என்ன ஆயிடுது, கெட்டு போயிடுது. அப்போ அவர் அப்பப்போ நான் சொல்கிறத செய் கேளு அப்படி. அப்போது உன்னத்தை என்கிட்ட பேசுகிறேன், நீயும் அப்பப்போ கேளு. அப்போ நான் கேட்க வேண்டியது தான், தரமாட்டேன் நான், நீ எதுக்கு போகிற? அப்போது நல்ல மெசேஜ் தான், ஆவியானவர் சொல்லாமல் நான் அந்த நல்ல மெசேஜையே கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் கொடுத்தேன், வெளியே பேசலை. ஆனால் அது வேண்டாம், செய்யாத. அப்போ என்ன வேணும் கேளு. ஏன்னா ஆவியானவர் தான் தெரியும் அந்த சூழ்நிலை என்ன, யார் என்ன தேவைன்னு, யாருக்கு என்ன சொல்லணும். அவர் ஒரு மெசேஜ் வச்சிருக்கிறார். அவர் சொல்கிறதுக்கு நிறைய மெசேஜ் வச்சிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் அது ஒரு மெசேஜ் இல்லை, ஒருத்தருக்கும் சொல்கிறதுக்கு என்கிட்ட உங்களுக்கு சொல்கிறதுக்கு 1000 மெசேஜ் வச்சிருக்கிறார். அப்போ நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம சரி இப்போ இதை சொல்லுங்க அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தைகள்னால திடப்படுத்துகிறார், நடத்துகிறார், செய்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்படி சமூகத்தில் உட்காந்து கேட்கணும், பண்ணணும், அவ்வளோதான். அப்படி கொடுக்கும் பொழுது தான் அவர் மகிமைப்படுவார். அவருடைய சேவைன்னு அவர் தான் பேசணும், அவருக்கு தான் அதிகாரம், அவருடையது. நான் இஷ்டத்துக்கு பேச முடியாது. ஸோ தேவன் வந்து உங்களுக்கு நம்ம கொடுக்க விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த ஸ்பர்ஜன், நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், ஸ்பர்ஜன் அவர் சொல்லும்போது வார்த்தை சொல்கிறார், ரீட் மெனி புக்ஸ் பட் லிவ் இன் த பைபிள்.
நிறையா புஸ்தகத்தை வாசிங்க, ஆனால் பைபிளில் வாழுங்க. அவர் நிறையா மெசேஜ் கொடுத்துரு. அவருடைய செய்திகள்லாம் இன்றைக்கும் ஒரு பிரபலமாக இருக்கும். அவ்வளோ படித்தவர் தான், ஆனால் அவர் முழுசு வேதத்தில் இருந்தால் நான் டிஎல் மூடி, ஜான் வெஸ்லி, மெக்காத், இவங்கெல்லாம் தள்ளுபடி ஆகாமல் படித்தவங்க தான். அவங்களாம் படித்தவங்க தான், அதான் ஸ்காலர்ஸ் தான், அவங்களாம் பைபிள் ஸ்காலர்ஸ் தான். ஆனால் கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்து நிற்கும் பொழுது ஆவியானவர் என்ன சொல்கிறாரு, ஏன் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது, அவங்களாம் அதை வந்து எடுக்கவே இல்லை, பேசவே இல்லை. அப்போது அவ்வளோ படித்தவங்க தான், அதுக்கு இஷ்டத்தை பேசினாங்களா, பேசலை. ஏன்? அப்போ அவங்களுக்கு தெரியும் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற மகிமை அதில் இல்லை. ஆவியானவர் இதுலேருந்து தான் நமக்கு என்ன பண்ணுறார், வெளிப்படுத்தார், பேசவும் சொல்கிறார். மற்ற எந்த புஸ்தகமும் அது தகுதியானது இல்லை. அப்போ நாம் என்ன செய்யணும்? சங்கீதம் 1 வாசிக்கிறோம், துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பால்களுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கர உட்காரம் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எந்த புஸ்தகத்துக்காக ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாரா? அந்த புஸ்தகத்தை வாட்சின்னா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் சொன்னாரா? இல்லவே இல்லை. அவர் கொடுத்த, அவர் அங்கீகரித்த, அவர் கொடுத்த தம்முடைய வார்த்தையை மகிழ்ப்படுத்தி இருக்கிறார். வாசிச்சோம் இல்லையா? இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நினைக்கும் அதை தான் சொல்றார், இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். இரவும் பகலும் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அப்படி எதுவும் பிரியமாக இருந்து பிரியமாக இருக்கணும். இதை விட்டு வேற எங்கேயும் போகக்கூடாது. நம்ம இந்த போவாஸ் பாட்டில் பாடுவோம், போவாஸ் போர்வையால் என்னை ஓய்வின்றி கதில்கள் பொறுக்கிடுவேன், வேறொரு வயல் நான் போவதில்லை என்பார். அதுபோல் நாம் இங்கே அவருடைய சமூகத்தில் இருக்கணும். யோசுவாட்ட கூட ஆண்டவர் சொல்றார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் ஆண்டவர் கொடுத்த நிறைய கற்பனைகள் எகிப்தில் கொஞ்சம் இருக்குது, அதே போல் இருக்குதான். அது என்னமோ ஹம்ராபி கூட ஏதோ ஒரு கோடு சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்காக அதை படி ஆண்டவர் சொல்லலை. இந்த நியாயப்பிரமாணம், ஏன்னா இது ஆண்டவருக்கு விசேஷத்தை இருக்குது, அதுலேயும் நல்லது இருக்குது, தேவையில்லாத கேட்டது எல்லாம் கிடக்கு. ஆனால் இது ஆண்டவர் நமக்குன்னு கொடுத்த வார்த்தை, அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய என்னதுன்னு அவர் கிளைம் பண்ணுறது இது மாத்திரம்தான். அதனால சொல்ல, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு எதிர்ப்பதாக. இந்த என்னுடைய வார்த்தைகளை கற்பனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கையில் எழுதிக்கோங்க, நெத்தியில் எழுதிக்கோங்க, வீட்டில் வாசல் நிலைகளில் என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. அதை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள், வேதத்தை மறந்துடாதீங்க அப்படின்னு அநேக விஷயம் எல்லாமே இந்த வேத வாக்கியங்களை தான் அவர் வந்து சொல்கிறார். அப்போ நம்ம சரித்திரம் அது இது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அப்போ நம்ம அதெல்லாம் படிக்கவே கூடாதானா? அப்படி இல்லை, அதை படிக்கலாம். என்ன சரித்திரம் இருக்கா, சரித்திரம் இருக்குதா, ஆனால் பொய்யும் இருக்குது. நமக்கு நேரம் கிடைச்சா எப்போயாவது எடுத்து அதை என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சபையில் நம்ம அதை கொண்டு வந்து ஆவியானவர் சொல்கிறாருன்னு சொல்லியோ வேதத்தோட கம்பேர் பண்ணியோ வேதத்தை கலப்படம் செய்யக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு படிக்கிறது இல்லை, யாராவது சொன்னதை கேட்டால் அப்படியே என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே வந்து ஒப்பிச்சிடுறாங்க. அப்போ எனக்கு புக் ஆஃப் யாசேரும் இல்லவே இல்லை, இருக்கிறத மொழிபெயர்க்கவும் இல்லை. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அங்கே 500-1000 பேர் இருக்கிறாங்க தான், அவங்க இப்போ இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படி அது இன்னும் கொஞ்சம் பரவிட்டு தான் இருக்கும். நம்ம போய் சொல்லும் பொழுது, போயா உனக்கு சரி, அவள் எவ்வளோ பெரிய ஆள், நமக்கு தெரியாது, நம்மளே தோர்த்துட்டுருவாங்க. அப்படி இல்லை. ஸோ நம்ம கலப்படம் இல்லாமல் பேசிக்கணும். இந்த வார்த்தை நமக்கு போதுமானது. கர்த்தருடைய வார்த்தை இல்லை, அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. இது ஜீவனுள்ள அது வார்த்தை, ஜீவனுள்ள தேவன், அது ஜீவனுள்ள வார்த்தை. இதை நம்ம பிரியமாக இருந்து நம்ம வாசிப்போம், இதை நம்ம தியானிப்போம். எங்கேயாவது நம்மளை வசனம் பேச சொன்னால் இதிலிருந்து மாத்திரம் நம்ம என்ன பண்ணுவோம், தியானம் பண்ணி பேசுவோம். அதுதான் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். கர்த்தர் வசனம் தியானிப்பராக நாம்